Namita, Meena. Namita. இல்ல மீனா. You like Meena a lot. எல்லா ஹீரோயினும் பிடிக்குங்க. மீனா சொல்லிச்சு நீங்க வந்து ஷரத் போய் சொல்றாரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன் என் ஹஸ்பண்டுக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும்னா அவர் சும்மா போய்ங்க ஒரு ஹீரோயின் கிட்ட இதே தான் போய் சொல்லுவாரு அப்படின்ட்டு. நான் சொன்னேன் என் ஹஸ்பண்டை பத்தி நீங்க தப்பா சொல்றீங்களா அப்படின்னு. ஏன் மீனா அப்படி சொன்னீங்க? ஒவ்வொரு ஹீரோயினை பார்க்கும் இப்படி தான் நான் சொல்றேன்னா நான் ரொம்ப தப்புங்க. அது டேமேஜிங் ஸ்டேட்மெண்ட். இல்லை மீனா சொல்லிச்சு நீங்க எல்லா புஷ்பு கூட நடிக்கும் போது ஐயோ யூ ஆர் மை ஃபேவரட் இம்பிங்களா, அப்புறம் நீங்க வந்து மீனா கூட நடிக்கும்போது யூ ஆர் மை ஃபேவரட் இம்பிங்களா. சின்ன பெட்டி ஜெலசி கண்டுபிடிச்சா உண்மையான மேம் உங்ககிட்ட உங்க கூட நடிக்கும்போது என்ன மேம் சொல்லியிருக்காரு? என்கிட்ட ஒன்றும் சொல்ல மாட்டார். அப்ப பாருங்க மேம் மற்ற ஹீரோயின்ஸ் எப்படி மேம் சொல்லியிருக்காரு? அடுத்தவங்க கிட்ட நான் அடுத்த ஹீரோயின்ஸ் மாதிரி இல்லையே, என்கிட்ட அந்த கதையெல்லாம் வச்சுக்க மாட்டார். எல்லாருக்கிட்டையும் அப்படிதான் பேசுவார். முடிஞ்சிச்சு சூப்பர் மேம். எல்லாம் ஃபேவரட் ஹீரோயின் எல்லாமே. ஐயோ தப்பா நினச்சி போகிறாங்க மீனா. அப்புறம் எல்லாமே பிடிச்ச ஹீரோயின், எல்லா ஹீரோயின் பிடிக்குங்க. நமிதா வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல், வெரி நைஸ் பர்சன், ரொம்ப பிடிக்கும், க்யூட் பர்சன். எனக்கு எதனால்னா அது கல்யாணத்துக்கெலாம் கூப்பிட்டு நான் இங்கேருந்து திருப்பதிக்கு போனேன். திருப்பதிக்கு போய் அந்த கல்யாணம் அவ்வளோ பாசமாக என்னை கூப்பிட்டு கண்டிப்பாக வரணும்னு சொன்னதெல்லாம் ஐ கேனாட் ஃபர்கெட் தட் மூமெண்ட் இன் மை லைஃப். ஏன்னா நமிதா வந்து அந்த மேடைக்கு கல்யாண மேடைக்கு போகும்போது திருமணமாகி தாலி கட்டின பிறகு வந்து ஆசீர்வாதம் வாங்குறது வேறு, அந்த மேடைக்கு போகும்போதே அவரை வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து ஷி டுக் பிளெஸிங்ஸ். இல்லை அவர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஷீ இஸ் ஆல்சோ மேரிட் இன் லைஃப். அது வந்துட்டா தட் மீன் தட் மச் ரெஸ்பெக்டிங் மீன்றது நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் சார் குக் பண்ணுவீங்களா சார்? சூப்பராக தெரியாத குக்கிங் இல்லை அவருக்கு தெரியாதுன்னு சொன்னேன். அவங்க நான் குக் பண்ண தெரியாது, ஏன்னா எனக்கு குக் பண்ணதில்லை. என்ன சார் இது? நான் அடுத்த கேள்வி மேம் கிட்ட அதை கேட்க வந்தேன். உங்களோட ஃபேவரட் டிஷ் மேம் சார் சமைக்கிறதுல என்னதுன்ட்டு. வேண்டாம், சமைக்கவே வேண்டாம். நெக்ஸ்ட் டிசாஸ்டர். அவர் கிச்சனுக்குள்ள போனாரே டிசாஸ்டர். ஜெலசின்னுவாங்கல்ல, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நல்லா சமைக்கிறாருன்னு இவங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போறேன்ற பையங்க. எங்க அம்மா நல்லா குக்கா, என் மதர்ஸ் குக். அப்ப அம்மா நல்லா குடுக்காங்க, நான் எப்படி இருந்திருப்பேன்? அது என்ன கஷ்டம் அது. பாவம், ஏன் அவங்கள இழுக்கிறீங்க? அவங்க நல்லா சமைச்சாங்க. எனக்கு வந்து ஒரு பக்கம் வரல. அவங்க அம்மாவே சொல்லுவாங்க வாட் தட் ஃபெலோ இஸ் டூயிங், ஸ்டூபிட் ஃபெலோ அப்படிம்பாங்க. இருக்கிற பாத்திரம் எல்லாம் கீழே போடு. ஒரு டிஷ் சமைக்கிறதுக்கு 10 பாத்திரம். ஒன்ஸ் அகைன் என்ன சொன்னாங்க? இப்போ ஒரு டிஷ் சமைக்க சமைச்சு அப்படி போல போனீங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்க அது எப்படி உள்ள போய் அதெல்லாம் வேணாம், எல்லாம் கட் பண்ணுங்க, எல்லாம் எடுத்து வைங்க, போடுங்க, அந்த மிளகாத்தூளை போடுங்க. அப்படி இது சமையல் கிடையாது. சூப்பர்விஷன். ஏங்க செஃப்னா என்னங்க? நீங்க 5 ஸ்டார் ஹோட்டல் போங்க, அந்த செஃப் என்னங்க பண்றாரு? அவர் சமைக்கிறாரா? வெங்காயம் வெட்டுறாரா? மிளகா வெட்டுறாரா? செஃப் வந்து சாரி உப்பு ஆட் பண்ணிக்கப்பா, இது உப்பு குறையில எடுக்க, லைம் ஜூஸ் புளிச்சுக்கோன்னு சொல்லிக்குவாங்க, காரம் கொஞ்சம் கம்மி பண்ணி அடிச்சா ஏசியும் சொல்லு. இதுதான் செஃப். அந்த வேலையை நான் பார்ப்பேன். மத்தியில் வெட்டுறது கிட்டுறதுல அவங்க பார்த்து விடுறது இல்லைங்க சமையல் ரூம்ல. சிம்பிள். புரிஞ்சுட்டீங்களா? அதில் காம்படிஷன் மாமியார் மருமக சண்டை மாதிரி தான் இது.